காங்கிரஸோட சில நிபந்தனைகள் ஏத்துக்கவே முடியாது, இம்பாசிபிள்ங்க. ஆக்சுவலா அவங்க உண்மையிலே தாவேகாவோட போறதுக்கு தான் அப்படி சொல்றாங்களோன்னு எனக்கு சந்தேகம் இருக்கும். சரி, உள்ளாட்சி தேர்தல் எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது. அப்ப உள்ளாட்சி தேர்தலுக்கு சேர்த்து இப்ப எப்படி ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்க பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? அது ஒரு பைத்தியக்காரத்தனமான டிமாண்ட். ஆனா ஒரு அஷூரன்ஸ் வாங்கிக்கலாம்ல சார். அவங்க அடிபட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஏற்கனவே. கே.எஸ். அழகிரி அவர்கள் கண்ணீர் வடிச்சிருக்கிறார், இதான் கூட்டணி தர்மமா அப்படின்லாம் கேட்டு. அப்ப இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா நம்ம எல்லாம் பேசிப்போம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம்ல. சரிங்க, பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அப்பவும் இது நடக்காதுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு? இப்ப ஸ்டாலினே சொன்னாரு, எல்லாரும் நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நம்ம கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்த இடம்னு. நிறைய பேர் ராஜினாமா பண்ணல திமுக. நான் ரொம்ப வெட்கப்படுறேன்னு முதலமைச்சரே சொன்னாரு, முதலமைச்சர் ஸ்தானத்துல இருந்துகிட்டு. அது உள்ளூர் அரசியல்ல வந்துங்க நம்ம அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அதுல ஜாதி இருக்கு, நமக்கு வந்து கிராம செல்வாக்கு, ஒன்றிய செல்வாக்கு இருக்கு. அப்ப விட்டு கொடுக்க முடியாது. அப்ப கொஞ்சம் அது மாறத்தான் செய்யும். நம்ம 5% ஒதுக்குவோம், நம்ம ஒதுக்குனதுல வந்து இன்னொருத்தவங்க வரதான் செய்வாங்க. இதெல்லாம் சேர்ந்ததுதான் கூட்டணி.